துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போது நாம் பார்க்க போற பதிவு சூரியனை பற்றியது. சூரியனுடன் எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் என்னென்ன பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். உங்களுடைய ஒரிஜினல் ஜாதகத்துல நீங்க பிறக்கும்போது நிலையான ஜாதகம் ஒன்று இருக்கும் அல்லவா, அந்த நிலையான ஜாதகத்தில் சூரியனுடன் எந்தெந்த கிரகங்கள் இணைந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு பலன்கள் அமையும். இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். அஸ்தங்கம் பெறாமலும் ஒரே நட்சத்திர அமைப்பு இல்லாமலும் ஒரு கிரகம் ஒரே ராசியுடன் சூரியனுடன் இணைந்திருந்தால் அந்த கிரகத்தினால் அந்த ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பதை பார்க்கலாம். முதலில் சூரியனுடன் சந்திரன் இருந்தால் நல்ல எழுத்தாளர், பேச்சாளர் தவிர சிறந்த ஓவியர், இயந்திரங்களை இயக்கும் தொழில்நுட்ப பிரியர், அமாவாசை யோகம் உடையவர். சூரியனுடன் சந்திரன் இணைந்திருந்தால் மேற்படி பலன்களை பார்த்தோம். இப்போது சூரியனுடன் அங்காரகன் இணைந்திருந்தால், அதாவது சூரியன் செவ்வாய் சேர்க்கை, வியாபாரியாக இருப்பால் வியாபாரத்தில் அடிக்கடி நஷ்டம் ஏற்படும். அவப்பெயருடன் தொழில் துண்டிப்பு ஏற்படும். பூர்வீக சொத்து கிடைக்க நியாயம் இல்லை. தந்தைக்கு பொருள் விரயத்தை கூட ஏற்படுத்தலாம். சூரியனுடன் புதன் இணைந்திருந்தால் நல்ல கல்விமான், நிபுணன், கணிதத்தில் வல்லமை, திட்டமிட்டு ஒரு காரியத்தை முறைப்படி செய்து முடிக்கக்கூடியவர். சூரியனுடன் குரு இணைந்தால் ஈவு இரக்கம் உடையவர், முன்கோபம் கொண்டவர், பெரிய செயல்களை தன்னிச்சையாக செய்து பாராட்டும் பெறக்கூடியவர். சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருந்தால் ஆடம்பர பொருள்களை விற்பதிலும், சூதாட்டம், விளையாட்டு, வேடிக்கை, வினோதம் போன்றவைகளை நடத்துவதிலும் பொருள் சேர்க்கக்கூடியவர் என்று கூறலாம். சூரியனுடன் சனி இணைந்திருந்தால் இயந்திர பயிற்சி, இரும்பு சம்பந்தப்பட்ட வாகன உற்பத்தி, விற்பனை செய்தல், ஆயுத தளவாட கருவிகள் தயாரித்தல் போன்றவைகளில் பொருள் சேர்ப்பவர்கள். சூரியனுடன் ராகு இணைந்திருந்தால் தீய வழிகளிலும், பாவமான தொழில்களிலும், நீச்ச பொருள்களை விற்பதிலும் பணம் சேர்ப்பவர்கள். சூரியனுடன் கேது இணைந்திருந்தால் ஜோதிடம், மாந்திரிகம், வைத்தியம் என்று சொல்லப்படும் மணி, மந்திர பொருட்கள், பாதரசமணி போன்றவைகளை வைத்து பொருள் சேர்க்கக்கூடியவர்கள். இத்தகைய சூரியனோடு இணையும் கிரகங்களின் கட்டங்களை குரு பார்ப்பேரையானால் அவர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். பாப கிரகங்கள் பார்ப்பவர்களானால் தீமையான பலன்கள் கூடும். ஆகவே குரு பலன் நன்மையை தரும், பாப கிரகங்கள் பலன்கள் தீய பலன்களை தரும். சிறப்பு பலன்கள். சூரியனுடன் குரு இணைந்திருந்தால் அந்த ஜாதகருடைய தகப்பனார் மிகவும் கண்ணியவனாகவும் டிசிப்ளின் உள்ளவராகவும் இருப்பார். எந்தவித கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆகாதவராக இருப்பார். தீய வழிகளில் சம்பாதிக்காமல் நல்ல வழியில் சம்பாதிக்கக்கூடிய நல்ல எண்ணம் உடையவராக இருப்பார். சூரியனுடன் சனி சேர்ந்திருந்தால் சாதாரணமாக சூரியனை அப்பா என்று சொல்வதுண்டு. அப்பா கிரகம், தந்தைக்குரிய கிரகம். சனியோடு இணைந்திருந்தால் அப்பாவுக்கும் அந்த ஜாதகருக்கும், தந்தைக்கும் ஜாதகருக்கும் உள்ள இடைவெளி அதிகமாக இருக்கும். ஒருவேளை அது தொழில் ரீதியாக கூட இருக்கலாம். ஜாதகரை விட்டு தந்தை தொழில் ரீதியாக வேறு தேசத்தில் இருக்கலாம், வெளி
மாநிலத்தில் இருக்கலாம், அல்லது தந்தையை விட்டுட்டு மகளோ வெளி தேசத்தில், வெளி மாகாணத்தில், மாவட்டத்தில் இருக்கலாம். சூரியன் சனி சேர்க்கை தந்தைக்கும் ஜாதகருக்கும் இடைவெளி ஏற்படுத்தும்.